அவமானம். இந்த லிபினி நகரில் மான மரியாதையோடு 40 குருக்களோடு இருந்த குடும்பத்தில் இப்போது இருப்பது வெறும் 7 குருக்கள் மட்டுமே. எல்லோரும் அந்த அந்தோணியின் பேச்சை கேட்டு அவருடைய குடும்பத்தில் சென்று சேர்ந்து விட்டார்கள். விடமாட்டேன், இனி ஒருவரையும் பிரிந்து போக விடமாட்டேன். முதலில் அந்த அந்தோணியை இந்த நகரை விட்டு வெளியேற்ற வேண்டும். அவனை அவமானப்படுத்தி சபையை விட்டு நீங்க வைத்து ஒரு அற்ப மனிதராக வெளியேற்ற வேண்டும். அதற்குத்தான் ஃபாதர் அலனை அனுப்பி வைத்திருக்கிறேன். வெற்றி செய்தியுடன் இப்போது வருவார். வாருங்கள். சென்ற காரியம் வெற்றிதானே? இல்லை ஃபாதர். இல்லையா? ஏன்? என்ன நடந்தது? தங்கள் சொற்படி அந்தோணியின் உணவில் ஆற்றின் இறைச்சியான அசைவம் கலந்து வைத்தேன். சாப்பிட வந்த அந்தோணி உணவை வாங்கி பார்த்து அதன் தன்மை அறிந்து ஜபித்தார். உடனே அசைவ உணவு சைவமாக மாறியது. அசைவ உணவு சைவமாக மாறியதா? இதை நாம் நம்புவதா? அந்தோணியின் தவக்கால நோன்பை சீரழித்து அவனை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்துத்தான் உணவில் அசைவத்தை கலக்க உங்களை அனுப்பினேன். ஃபாதர், நாம் நினைத்தது ஒன்று, ஆனால் அங்கு நடந்தது ஒன்று. என்னை நம்புங்கள். நிறுத்துங்கள் தங்கள் பேச்சை. கொடுத்த வேலையை சரியாக செய்யாமல் என்னை நம்ப சொல்கிறீர்களா? ஃபாதர், நான் உணவில் அசைவம் கலந்தது உண்மை. உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்களே அங்கிருந்த ஃபாதர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். யாரிடம் கேட்பது? எல்லோரும் அந்தோணியின் புகழ் பாடுபவர்கள் ஆகிவிட்டார்களே. விருந்து கொடுத்த பெண்ணின் உடைந்த கூஜாவை அந்தோணி ஒட்ட வைத்தாராம். சக துறவிகளின் நோயை குணப்படுத்தினாராம். துறவிகள் விவிலியம் படிக்கும் போது தவளை சத்தமிட்டதால் தவளைகளை சத்தமிடாமல் தடுத்து நிறுத்தினாராம். அப்பப்பா, அற்புதம் அற்புதம் என கத்துகிறார்கள். ஃபாதர், அவர்கள் சொல்வது சரிதான். அந்தோனியா தினமும் பல அற்புதங்கள் செய்வதால் ஒரு நாள் 13 அற்புதங்கள் மட்டும் செய்ய மடத்தலைவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போய்விட்டதா? விடமாட்டேன், விடமாட்டேன். அந்த அந்தோணியை என்ன செய்கிறேன் பார். ஃபாதர், என்ன செய்ய போகின்றீர்கள்? இனியும் உங்களை நம்பி பயனில்லை. உங்களுடைய முட்டாள்தனமான யோசனைகளை ஓரங்கட்டி வையுங்கள். நானே இனி நேரடியாக அந்த அந்தோணியை பழி தீர்த்துக் கொள்கிறேன். ஃபாதர், ஆத்திரத்தில் தவறாக எதுவும் செய்து விடாதீர்கள். அது எனக்கு தெரியும். ஆமா, அந்தோணி இப்போது எங்கே இருக்கிறான்? நம் சபையில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் இன்று தனிப்பட்ட முறையில் அந்தோணிக்கு இங்கே ஒரு விருந்து விழா நடத்துகிறார்கள். அதில் கலந்து கொள்ள அந்தோணி சற்று நேரத்தில் இங்கு வருவான். அந்தோணிக்கு விருந்தா? அதில் கலக்கிறேன் மருந்தை. அந்தோணியை ஒழித்து கெட்ட இதைவிட வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஃபாதர், என்ன சொல்கின்றீர்கள்? ஆம், அந்தோணிக்கு கொடுக்கும் திராட்சை ரசத்தில் விஷம் கலக்கப் போகிறேன். இன்றோடு அவன் அத்தியாயம் முடிந்துவிடும். இனி இந்த லிபினி நகரில் நம் சபையில் யாரையும் எவரும் மனமாற்ற முடியாது. வேண்டாம் ஃபாதர், அவரும் நம்மை போல ஒரு ஃபாதர். அதனால் கொலை செய்ய வேண்டாம், வேறு வழி யோசிப்போம். ஆமா, யோசித்து யோசித்து நம் உடனிருந்த பலர் அவன் பக்கம் பிரிந்து சென்று விட்டனர். இனியும் என்னை யோசிக்க சொல்கிறாயா? ஃபாதர், அதோ அந்தோணி வருகிறார். சரிதான். நீங்கள் போய் ஒரு குவளை திராட்சை ரசத்தில் கொடிய விஷம் கலந்து கொண்டு வாருங்கள். ஃபாதர், நான் விஷம் கலக்கவா? ஆமாம், நீங்கள் தான் கலக்க வேண்டும். இல்லையே உங்கள் உணவில் நான் விஷம் கலந்து விடுவேன்.
சென்று கொண்டு வாருங்கள்.